நம்ம பார்க்க போகிறது ஜியோலைட் ப்ராசஸ். அதுக்கு இன்னொரு பேர் பெர்மிட்யூட் ப்ராசஸ். ஜியோலைட்னா என்ன? இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஈரப்பதம் உள்ள சோடியம் அலுமினோசிலிகேட் தான் சொல்லுவோம். ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோசிலிகேட். இதோட ஜெனரல் ஃபார்முலா பாருங்கள். Na2O, Al2O3 அலுமினியம் ஆக்சைடு, X SiO2 சிலிக்கான் ஆக்சைடு, Y வாட்டர். ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோசிலிகேட். இதுதான் இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. இந்த XY இதோட மீனிங் என்னென்னா, இந்த SiO2 வந்து நம்ம 2லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லை H2O வந்து 2லேருந்து 6 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம். இதான் ஜென்ரல் ஃபார்முலா. நமக்கு இதில் 2 வகையான ஜியோலைட் இருக்குது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஜியோலைட், நேச்சுரல் ஜியோலைட். அது எப்படி இருக்குன்னா, க்ரீன் கலரில் இருக்கும், பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதில் எந்த ஒரு போரஸ் ஹோல்ஸ்லாம் இருக்காது. சிந்தட்டிக் ஜியோலைட்டை அதுக்கு இன்னொரு பேர் பெர்மிட்யூட்னு சொல்லுவோம். இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு ஓட்டைகள்லாம் இருக்கும், போரஸ் நிறையா இருக்கும், ஜெல்லு மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணியை சுத்தம் பண்ணுவோம், வாட்டர் சாஃப்ட்னிங். இந்த சிந்தட்டிக் ஜியோலைட் நம்ம எப்படி ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா Na2Z. ஓகேங்களா? இதில் இருக்கிற இந்த சோடியம் அயான்ஸ் இருக்குங்க இல்லையா, எதில் இருக்குது? Na2Zல இருக்கிற இந்த சோடியம் அயான்ஸை நம்ம ஊற்றுற அந்த தண்ணியில் இருக்கிற கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+ ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் அதோடைய வேலை. இப்போ இந்த ப்ராசஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் நம்ம இதுக்குள்ளே ஊற்றுறோம். இதுதான் அந்த பெட்டு, சோடியம் ஜியோலைட் பெட்டு. இதுக்குள்ளே இந்த தண்ணி இப்படி இறங்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த சோடியம் அயான்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணப்படும். கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த சோடியம் வந்து இதில் ரீப்ளேஸ் ஆகிடும். நம்மளுக்கு வெளியில் வரும்போது சாஃப்ட் வாட்டர் கிடச்சிரும். அந்த அயான்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைக்கும். சரி, இந்த சோடியம் ஜியோலைட் பிளட் காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இங்கே மேலே வந்து சோடியம் குளோரைடை ஊற்றுவாங்க. இதில் திரும்ப என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகிடும் அந்த சோடியம் ஜியோலைட் பெட். இதுதான் இந்த ப்ராசஸ். இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். When hot water is passed through the bed of sodium zeolite kept in a cylinder. இதுதான் அந்த சிலிண்டர். ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம ஹாட் வாட்டரை இந்த சோடியம் ஜியோலைட் பெட்டுக்கு சென்ட் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது? சோடியம் அயான்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருது. கால்சியம் 2+ மெக்னீஷியம் 2+லாம் தண்ணியில் இருக்கும். அதுக்கு பதில் அந்த சோடியம் அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். அது என்னவா ஃபார்ம் ஆகிருக்குன்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ஜியோலைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது தண்ணியில் கால்சியம் பைகார்பனேட் உப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோடியம் ஜியோலைட் பெட்டு கூட சேர்ந்து இந்த கால்சியமும் இந்த ஜியோலைட்டும் ஒன்று சேர்ந்துருங்க. இந்த சோடியமும் இந்த பைகார்பனேட்டும் சேர்ந்து வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட், இப்போது தண்ணியில் மெக்னீஷியம் உப்பு இருக்குன்னு வச்சுப்போம். மெக்னீஷியம் பைகார்பனேட் சால்ட் இருக்குன்னா அந்த பெட்டு கூட சேர்ந்து இந்த மெக்னீஷியமும் ஜியோலைட்டும் இங்கே ஒன்று சேர்ந்துடும். இந்த சோடியமும் பைகார்பனேட்டும் சேர்ந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ தண்ணியில் கால்சியம் சல்ஃபேட் உப்பு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஜியோலைட் பெட்டு கூட சேர்ந்துற போது இப்போ கால்சியம் ஜியோலைட், இந்த சோடியம் இந்த சல்ஃபேட்டை சேர்ந்து சோடியம் சல்ஃபேட். இதுவே தண்ணியில் மெக்னீஷியம் சல்ஃபேட் இருந்துச்சுன்னா அந்த பெட்டு கூட சேர்ந்து மெக்னீஷியம் ஜியோலைட் ஃபார்ம் ஆகிடும். Na2SO4 சேர்ந்து சோடியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகிடும். இதுவே குளோரைடு உப்பு இருக்குன்னு வச்சுப்போமே, கால்சியம் குளோரைடு இருந்துச்சுன்னா ஜியோலைட் பெட்டு கூட ஃபார்ம் ஆகி கால்சியம் ஜியோலைட் ஃபார்ம் ஆகிடும். NaOCl சேர்ந்தனா கிடைக்கும் உப்பு, NaCl. இதே மாதிரி தான் மெக்னீஷியம் குளோரைடு தண்ணியில் இருந்துச்சுன்னா அந்த ஜியோலைட் பெட் இந்த 2 வந்து பேஸில் வரும். இந்த ஜியோலைட் பெட்டு கூட ஃபார்ம் ஆகி என்ன ஆகுது? மெக்னீஷியம் ஜியோலைட் கிடைக்குது. இந்த சோடியமும் இந்த குளோரைடும் சேர்ந்து சோடியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த சாஃப்ட் அண்ட் வாட்டர், அதாவது சுத்தரித்து பண்ண தண்ணியில் நம்மளுக்கு என்ன அதிகமாக இருக்குன்னா சோடியம் உப்பு தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே என்னவா ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், சோடியம் தான். எல்லாமே நம்ம பயன்படுத்துறது எல்லாமே இங்கே சோடியம் தான். இந்த மாதிரி நம்மளுக்கு சோடியம் உப்பு தண்ணியில் நிறைய வந்துடும். ஓகேங்களா? இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாய்லருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பயன்படுத்தாது. ஏன்னா எந்த ஒரு ஹார்ட்னஸும் பயன்படுத்தாது, உருவாக்காது. ஓகேங்களா? அப்போ ஹார்ட்னஸ்னு ஒன்று இருந்தால் தான் ஸ்கேல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அது இருக்காது. ஆனால் இதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க பாய்லர்ஸில். இது ஒரு என்னதான் ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் ஆனால் இது மோஸ்ட்லி பாய்லரில் பயன்படுத்த மாட்டாங்க. லிமிட்டட் யூசேஜ் தான் இது. ரீஜெனரேஷன், இப்போ அந்த ஜியோலைட் பெட்டு சென்டரில் சொன்னோம் இல்லையா, அது இன்கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, காலி ஆகிடுச்சுன்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா 10% சோடியம் குளோரைட் சொல்யூஷனை மேலேருந்து ஊற்றுவோம்.
அப்படி ஊற்றுனோம்னா நம்மளுக்கு திரும்ப அந்த ஜியோலைட் பெட்டு ஃபார்ம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்சியம் ஜுரேட் மெக்னீஷியம் ஜுரேட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே, இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், சோடியம் குளோரைடை ஊற்றுறோம். இந்த கால்சியமும் இந்த குளோரினும் ஒன்று சேர்ந்து கால்சியம் குளோரைடு வெளியில் வந்துடும். இந்த மெக்னீஷியம் இந்த குளோரின் சேர்ந்து மெக்னீஷியம் குளோரைடு வெளியே வந்துடும். இந்த இடையில இருக்க பாருங்கள், சோடியமும் ஜியோலைட்டும் சேர்ந்து சோடியம் ஜுரேட், சோடியமும் ஜுரேட்டும் சேர்ந்து சோடியம் ஜுரேட். இந்த சோடியம் ஜுரேட் திரும்ப நம்மளுக்கு அந்த பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் மூலயமா கிடைக்கிற தண்ணியில் நம்மளுக்கு ஹார்ட்னஸ் வந்து 1 to 2 ppm வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குறைவான ஹார்ட்னஸ் தான். இந்த மெத்தட் ரொம்ப சீப்பான மெத்தட். ஈஸியாக நம்ம ஜியோலைட் என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்லட்ஜும் இதில் ஃபார்ம் ஆகாது பாய்லருக்கு அடியில் போயிட்டு. ஓகேங்களா? அதாவது அந்த ப்ராசஸில் எந்த ஒரு ஸ்லட்ஜும் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பாய்லரில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப காம்பேக்ட், ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். ஆப்ரேஷனும் ஈஸி. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த கலங்கல் தன்மை உள்ள தண்ணியை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இது என்ன பண்ணும்னா, இந்த ஜியோலைட் பெட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சென்ட்ரு பகுதி, அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிக்கும். எந்த வாட்டர், டர்பிட் வாட்டர். டர்பிட் கலங்கல் தன்மை உள்ள தண்ணியில் வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அது இப்போ அந்த ஹோல்ஸை போய் அடைச்சிரும். அது ஒரு பிரச்சனை. அதேமாதிரி அசிடிக் வாட்டரும் இந்த ப்ராசஸ் மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெட்டை செதைச்சிரும். அந்த ஜியோலைட் பெட்டை வந்து ஆசிடாக இருந்துச்சுன்னா தண்ணியில் செதைச்சிரும். இது ஒரு பிரச்சனை. இதுவே ஒரு சாஃப்ட் அண்ட் வாட்டரில் நிறைய சோடியம் கலந்த உப்பு, அதாவது சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், இந்த உப்புலாம் இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து பாய்லரில் பாயில் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும் இதிலேருந்து. அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, பாய்லரில் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். துரு பிடிச்சி இந்த பாய்லர் வந்து வீரில் விட்டு உடையிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதாவது காஸ்டிக் இம்பிரிட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும், உடையும். ஓகேங்களா? இதுவே தண்ணியில் வந்து இரும்போ இல்லை மேங்கனீஸோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த திரும்ப ரீஜெனரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஜியோலைட் பெட்டை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து பிராக்கிஷ் வாட்டர், அதாவது ரொம்ப உப்புத்தன்மை அதிகம் உள்ள தண்ணியும் என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிராக்கிஷ் வாட்டர் வந்து அதில் அதிகமான Na+ அயான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் வில் நாட் அக்கர். திரும்ப என்ன பண்ண முடியாது, அயான்ஸ் எக்ஸ்சேஞ்செலாம் இதில் நடக்காது. ஸோ அதனால் சில வாட்டர்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. பிராக்கிஷ் வாட்டர் பயன்படுத்த முடியாது. தண்ணியில் இரும்போ மேங்கனீஸ் இருந்தால் பயன்படுத்த முடியாது. நிறைய சோடியம் உப்பு இருந்தால் பயன்படுத்த முடியாது. கலங்கல் தன்மை உள்ள தண்ணி இருந்தால் பயன்படுத்த முடியாது. அசிடிக் வாட்டர் இருந்தால் பயன்படுத்த முடியாது. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஜியோலைட்னா என்ன, அதோடைய ஃபார்முலா. நேச்சுரல் ஜியோலைட்னா என்ன, சிந்தட்டிக் ஜியோலைட்னா என்ன, அதோடைய கண்டினியூவேஷன், அதோடைய ப்ராசஸ் டயக்ராம், ப்ராசஸ் எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் ரீஜெனரேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன், ஈக்குவேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதனுடைய கண்டினியூவேஷன்.